என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி காய்கறியெல்லாம் சேர்த்து செய்கிற ஒரு பணியார ரெசிபி தாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். கிராம் ரவையை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ரவையில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரையும் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு பணியாரத்துக்கு தேவையான காய்கறியை வதக்கி எடுத்துக்கலாம். வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 கப்பு கேரட்டு, 1.5 கப்பு கோஸு, ஒரு 3/4 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோங்க. எந்த கப்பில் கேரட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1.5 கப்புலேருந்து 2 கப்பு அளவுக்கு கோஸ் சேர்த்துக்குங்க. இப்போ கோஸ் அதிகம் சேர்த்தோம் வச்சுக்கோங்களேன், பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல், கொஞ்சமாக புதினா தழையும் சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுப்போம். இதில் நான் கோஸு கேரட்டு மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் பீட்ரூட்டு, கேப்சிகம், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணின்னு எந்த காய்கறி வேணாலும் சேர்த்து செய்யுங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ ரவை எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரவை நல்லா ஊறி இருக்குதுங்க. இந்த மாதிரி ஊறி இருக்கணுங்க ரவை. நம்ம நல்லா அழுத்தி கொடுக்கும்போது நல்லா மாவு மாதிரி ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் ஒரு 3/4 கப்பு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். நாம் ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்லேயே 3/4 அளவுக்கு இருக்கணுங்க இட்லி மாவு. அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுக்க காய்கறியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம். உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா இட்லி மாவில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருப்போம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா, மாவு ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க. முதல் நாள் ஆட்டிட்டு மறுநாள் காலைல இட்லி ஊற்றுவோம் பாருங்க, அந்த அளவுக்கே பதம் இருக்கணும் புளிப்பு. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிச்சிருந்தால் பணியாரம் டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. நல்லா மாவை கலக்கிட்டதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிப்போம். முட்டை உங்கள் விருப்பங்க. முட்டை ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி முட்டை ஊற்ற உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விட்டுடுங்க. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பதம் இருக்கணுங்க. இதை பாருங்கள், கார அடைலாம் ஊற்றுறோம் பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கணுங்க மாவு பதம். பணியார சட்டி காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு குழியிலையும் நம்ம மாவை ஊற்றிக்கலாங்க. மாவு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம பணியாரம் ஊற்றும் போது நல்லா குண்டு குண்டாக இருக்குங்க. மாவு தண்ணியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பணியாரம் சப்பை சப்பையாக இருக்கும். இப்போ இதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுவோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பணியாரத்தை நம்ம திருப்பி விட்டுப்போம். இப்போ நல்லா ஒரு பக்கம் பணியாரம் எல்லாம் நல்லா செவந்துடுச்சிங்க. இந்த பாருங்கள், மேலே நல்லா முருகலாக இருக்குது பாருங்கள். நல்லா முதல் மாதிரியே திரும்ப ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுவோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பணியாரம் 2 பக்கம் நல்லா செவந்து வெந்துடுச்சிங்க. பணியாரம் நல்லா வெந்துடுச்சான்னு நம்ம பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், பணியார சட்டியிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கரண்டியோ இல்லை ஃபோக்கு இல்லை குச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தண்ணியில் நனைச்சிட்டு பணியாரத்தை குத்தி பாருங்கள். இந்த மாதிரி தொட்டு பார்க்குறச்ச மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா பணியாரம் வெந்துடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்மளுடைய சுவையான வெஜிடபிள் பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் நைட்டு டின்னருக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த பணியாரத்தை நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா காரசாரமாக தக்காளி சட்னி, தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. இதை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.